நம்ம ஜோஜோஜோட குட்டி வார்ட்ரோப் டூர் பண்ண போறோம். காட்டிடலாமா வார்ட்ரோப் டூர்? 1 2 3 4 5 6 என்ன மறைக்கிறேன், யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, நம்ம மட்டும் காட்டினா போதும். டஸ்ட்பின் இருக்கு, இவனோட டஸ்ட்பின். டைப்பர் அவ்வளோ யூஸ் பண்றது இல்ல, அதனால இந்த ஷீட்ஸ் ரொம்ப முக்கியம். வீட்டுல டைப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த தேர்ட் ரோக்குள்ள என்ன இருக்குன்னா பேபி எசென்ஷியல்ஸ். இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இது வெளியே போகும்போது யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து வாங்கினது. ஓ ஓ ஓ ஓகே 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 ஓகே. மேல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கேமரா இருக்கு, பாத்தீங்களா? இந்த ஸ்வாடில் வந்துட்டு பாப்பாவை ரேப் பண்றதுக்கு நம்ம இந்த பேபி இந்த மாதிரி டவல்ஸ் நம்மள அவ்வளோ யூஸ் பண்றது இல்ல. மேட் மாதிரி மேலே ஒரு தொட்டில் கட்டி இருக்கோம், கீழே ஒரு தொட்டில் கட்டி இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோஜோஜோட குட்டி வார்ட்ரோப் வந்து நம்ம வந்துட்டு வார்ட்ரோப் டூர் பண்ண போறோம். ஜோஜோஜோ காட்டிடலாமா வார்ட்ரோப் டூர்? என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற? யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, நம்ம மட்டும் காட்டினா போதும், சரியா? ஓ ஓ ஓ ஓ ஓகே 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 ஓகே. எடுக்கல, யாரும் எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. ஓகே, அது எந்தன்னு சொல்றா. எடுத்து அவ்வளவுதான், கண்ணுல குத்திடுவேன். ஓ ஓ ஓ காணிக்கா வார்ட்ரோப் டூர் காணிக்க நம்ம. சோ இதுதான் ஜோஜோஜோட வார்ட்ரோப் டூர். சோ பெரிய சைஸ்ல எல்லாம் வார்ட்ரோப் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆனா இவனோட சைஸுக்கு அது பெருசா தான் இருக்கு. நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ற விஷயம் மட்டும்தான் வார்ட்ரோப்ல வச்சிருக்கோம், பாக்கி எல்லாமே வந்துட்டு சூட் கேஸ்ல இருக்கு. இவனுக்கு பெருசா இருக்கிறது, ரெகுலரா யூஸ் பண்றது இல்ல, அந்த மாதிரி வெளியே போடுற நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு சூட் கேஸ்க்குள்ள வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய நம்ம கிட்ட டவல்ஸ் எல்லாமே இருக்கு, ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்துட்டு நம்ம சூட் கேஸ்க்குள்ள வச்சு ஸ்டோர் ரூம்குள்ள வச்சிருக்கோம். எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ மட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பார்ட்ஸா காட்டலாம். அது இல்லாம இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கேமரா இருக்கு, பாத்தீங்களா? ஸோ இந்த கேமரா வந்துட்டு அது கூட ஒரு மானிட்டர் இருக்கு. ஒரு 20 மீட்டர்ஸ்க்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள அவனை பார்க்க முடியும். என்னன்னா தொட்டில போட்டானா இல்லைன்னா பெட்டுக்குள்ள, அவனோட பெட் இருக்கு, அதுக்குள்ள போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எதாவது போனேன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்றதுக்கு. அவன் அழுதுட்டுனா ஓடி வந்துடுவேன். ஸோ அதனால அது வந்துட்டு வச்சிருக்கேன். அது இல்லாம அவினாஷ் வந்துட்டு அப்பப்போ அவரோட போன்ல அது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ ஷூட்டிங்ல எல்லாம் இருக்கும்போது அப்பப்போ ஜோஜோஜோனை பார்க்கணும்னா கேமரா ஆன் பண்ணிட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பேசவும் முடியும். ஸோ இது வந்து நம்ம நேமிங் செரமனிக்கு ஒருத்தவங்க வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறது, அவினாஷோட மம்மியோட ஃப்ரெண்டு வந்துட்டு நமக்கு கிஃப்ட் பண்ணுறது. இது அப்போ நான் நினச்சேன் எப்படி யூஸ் பண்ணலாம், இது நம்ம வந்துட்டு எங்கேயும் போகிறது இல்லையே, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்துட்டு. ஏன்னா அழுகும்போது டக்குன்னு நமக்கு ஓடி வரலாம்ல, ஸோ அதனால. ஸோ அது வந்துட்டு அங்கே வச்சுருக்கேன். பின்னாடி ஒரு டெக்கரேஷனுக்கு நான் அந்த பொம்மையும் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவன் எங்கேயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு வச்சுட்டு வரேன். ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் காட்டிடலாமா ஜோஜோஜோ? காட்டிடலாம். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு அவனோட ஜெட்டிஸ். நம்ம வந்துட்டு வீட்டில் டைப்பர் யூஸ் பண்ண மாட்டோம், என்னென்னா ஜெட்டி தான் போடுறா. ஜெட்டினா நாப்கின்ஸ் போடுறா, அந்த டை இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க சுசு போட்டால் இமீடியட்லி அது வந்துட்டு எடுத்து அந்த டஸ்ட்பின்குள்ளே, ஒரு டஸ்ட்பின் இருக்குது இவனோட டஸ்ட்பின், ஏன்னா அது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அது வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு டப் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு போடுறது அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே இந்த பேபி. சரி சரி சரி. ஸோ இங்கே வந்துட்டு 2 கவர்ஸ் இந்த மாதிரி இருக்கு, டிராவல் பேக் மாதிரி நான் வச்சிருக்கேன். இதுக்குள்ளே என்னன்னா ஒன்றுக்குள்ளே கர்ச்சீஃப்ஸ் இருக்கு. இது வந்துட்டு இவன் ஃபீட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபேஸ் துடைக்கிறதுக்கு ஒரு ஒன்று ஒன்றத்தினால அது. இன்னொருத்தங்கிட்ட இந்த வந்துட்டு
கையில் போடுற அந்த மிட்டன்ஸு சாக்ஸு அது எல்லாமே இருக்குது. ஸோ ஏசி போடும்போது எனக்கு குளிருதுன்னு பார்த்தா நம்ம வந்துட்டு அது போட்டு விடுறது. அதே மாதிரி கேப்ஸும் இருக்குது. ஸோ கேப்ஸ் அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னன்னா அவனோட தலை கூட கொஞ்சம் ஷேப்பாக எல்லாம் வரணும்ல, எனக்கு பயம் கேப்ஸ் போடுறதுக்கு. ஸோ அதனால கேப்பில் நான் போட மாட்டேன். ஸோ அப்படியே வச்சுருக்கேன். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் கிளாத்து, ஒயிட் துணி நிறைய இருக்குது குட்டி குட்டியாக. ஏன்னா நாப்கின்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒயிட் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் குளிப்பாட்டுறதுக்கு அப்புறம் அவனோட மவுத் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஒயிட் கிளாத் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த காட்டன் கிளாத்து. ஓ நோக்கு அண்ணா பார்த்துட்டு இருக்கேன் அவனோட திங்ஸ் எல்லாம், இப்போதான் பார்க்குறேன். ஓ ஓ ஓ ஓகே. ஸோ இதோட இந்த கபோர்டு வந்துட்டு அவினாஷோட மம்மி வந்துட்டு அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே எதுன்னு தெரியாது எதுலேயோ ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இப்படி வச்சிடலாம், இப்படி வச்சிடலாம். ஸோ என்னன்னா நமக்கு டக்குன்னு வந்துட்டு எடுக்கிறதுக்கு இப்படி வச்சு அது அப்படியே இருந்துடும். ஸோ இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது வைக்கணும்னா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பெனிஃபிட். இல்லைன்னா நம்ம தேடும்போது இப்படி இப்படி தேடினா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இவன் குட்டியாக இருக்கிறதுனால இதே இவனுக்கு கரெக்டாக இருக்குன்னு பெருசாக இருந்தது நம்ம வந்துட்டு ஒரு பெரிய வார்ட்ரோபே வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். பிளானிங்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, ஏன்னா இங்கே வந்துட்டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவனோட வீட்டில் போடுற ட்ரெஸ், அதாவது டாப்ஸ் மட்டும், இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எனக்கு மெசேஜ் கூட ஒருத்தவங்க நிறைய பேர் அமைச்சிருக்காங்க, எங்கள் பேபியோட க்ளோத்ஸு வீட்டில் இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு நார்மலாக ஃபர்ஸ்ட் கிரை அங்கே எல்லாம் வாங்கியிருக்கோம், சரவணா ஸ்டோர்ஸில் கூட வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த மஸ்லின் கிளாத் மாதிரி இருக்கிற திங் மெட்டீரியல் இருக்கிற டாப்ஸ் எல்லாமே அங்கே தான் கிடைச்சிருக்கு நிறைய. எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ப்ரீதபிள் மெட்டீரியல், நம்மளுக்கு அவ்வளோ சூடு இருக்காது. இருந்தாலும் ஸ்வெட் ஆகுறா, ஸோ அவ்வளோ சூடு இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கர்ச்சீஃப்ஸும் நான் இங்கே வச்சிருக்கேன். ஏன்னா டக்குன்னு எனக்கு எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. வந்துட்டு பால் குடிச்சிட்டு அத்தை கூட போயிட்டா. என்னன்னா அதுக்கப்புறம் பால் குடிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்படியே பிடிச்சிட்டு காட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால அவனை அனுப்பிச்சிட்டேன், அந்த ரூம்க்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட விளாகை கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்தாச்சு. தேர்ட் ரோ, இந்த தேர்ட் ரோக்குள்ள என்ன இருக்குன்னா பேபி எசென்ஷியல்ஸ் மட்டும். எசென்ஷியல்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவனோட வந்துட்டு மெடிசின்ஸு நம்ம பீடியாட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க, மல்டி விட்டமின்ஸு. ஸோ அந்த மல்டி விட்டமின் ட்ராப்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லி அவனுக்கு 1 ட்ராப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம கிட்ட வந்துட்டு லோஷன் இருக்கு. நான் எல்லாமே செபாமெண்டோட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் பேபிக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ செபாமெடோட லோஷனு, செபாமெடோட பவுட்ரு. நான் பவுட்ரு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மடக்கு இருக்குல்ல அங்கே எல்லாம் அவனோட நாப்பி போடுற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் போட்டேன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். என்னன்னா நிறைய வெளியே போகும்போது டைப்பர் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டைமில் அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குமா, நம்ம வந்து திருப்பி லோஷன் போட்டால் ஒரு மாதிரி கொடன்னு ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நைஸாக வைப் பண்ணிட்டு கொஞ்சம் பவுடர் போட்டு கொடுக்கறது அந்த மாதிரி. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பொட்டு வைக்கிறது, ஐப்ரோஸ் எழுதுனாதான் திக்காக வரும்னு சொல்கிறாங்க, தெரியாது அதனை பற்றி அவ்வளோக்கா. ஏன்னா அவினாஷுக்கும் எல்லாமே திக்காக இருக்குது ஐப்ரோஸ், என்னை விட டார்க்காக இருக்குது. ஏன்னா அவங்களோட மம்மி வந்துட்டு நிறைய வரைஞ்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ட்ரெம்னுக்கும் அப்பப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெகுலராக ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவ்வளோ என்கரேஜ் பண்ணல அது. ஆனாலும் நம்ம வந்துட்டு அவனுக்கு ஐப்ரோஸ் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த பவுடரோட பாக்ஸு இது அவ்வளோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. இப்படி போட்டு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா லைட்டாக நம்ம ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் லோஷன் யூஸ் பண்ண முடியாமல் சிச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நேசல் ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க டாக்டர். என்னென்னா எப்போயாச்சும் நோஸ் பிளாக் நிறைய வந்துடுச்சுன்னா நம்ம வந்துட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு வளையல், பிளாக் வளையல் நம்ம வந்துட்டு நிறைய
பாப்பாஸுக்கெல்லாம் போடுறது. எனக்கும் கூட குட்டியாக இருந்தப்போ பிளாக் வளையல் போட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. ஏன்னா பாப்பா பெருசாக அனுசரிச்சு கையில் சைஸும் பெருசாகும்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய சில்வர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் அவனுக்கு. ஏன்னா நேமிங் செரமனிக்கு எல்லாருக்குமே நிறைய சில்வர் கொடுத்தாங்களா, பல பல சைஸ்ல இருக்கு. ஸோ அது வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போதான் போட முடியும். கொஞ்சம் பெருசாச்சுன்னா அது வந்து நம்மளால யூஸ் பண்ணவும் முடியாது, அவனுக்கு யூஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி. ஸோ காஜல் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அந்த பொட்டு வைக்கிறதுக்கு தான் காஜல். அது இல்லாமல் நான் ஒரு இது மட்டும் ஒரு வைப்ஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். ஏன்னா இங்கே காலி ஆச்சுன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா பாக்ஸுக்குள்ள நம்ம நிறைய வாங்கி வச்சிருக்கோம், அது ஹோல்சேலாக வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அது வந்துட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வர்றது. பெட்டில் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் சேஃப்டி பர்பஸ்க்கு நான் இன்னொன்று வச்சுருப்பேன். என்னன்னா நைட்டில் திடீர்னு காலி ஆச்சுன்னா போய் அங்கே போய் தேடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லி இங்கே வச்சுருக்கோம். அது இல்லாமல் குரோசின் ட்ராப்ஸு அதெல்லாம் டாக்டர் ஆல்ரெடி கொடுத்தது. என்னென்னா திடீர்னு எதா ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. வயிறு வலிக்கும் ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பாப்பா அழுதுகிட்டே இருக்குது, வயிறு வலி நமக்கு டவுட்டாக இருக்குன்னா கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட 4th கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த 4th கம்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டவல்ஸ் நம்மள அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபுல் டைம் அவன் வந்துட்டு ஏசியிலே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் வெளியே எல்லாம் போய் கீழே எல்லாம் கொஞ்ச நேரம் ட்ராயிங் ரூம்ல எல்லாம் இருப்பா. ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, அப்போ அது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம் எங்கேயாச்சும் போகும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு ஒன்று. அது இல்லாமல் நம்ம கிட்ட டவல்ஸ் நிறைய இருக்கு. அவனோட குளிப்பாட்டுற டவல்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சிருக்கேன். அது இல்லாமல் தலை கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி டர்க்கீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு தலையோட கீழே பாப்பாவை படுக்க வைக்கும்போது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி 3 டவல்ஸ் இருக்கு. யாராச்சும் தூக்கணும்னா கூட இது முடிச்சுட்டு தான் தூக்குவாங்க அவனை. நான் மட்டும்தான் இந்த டவல் எல்லாம் யூஸ் பண்ணாம பண்றது. பாக்கி எல்லாருமே டவல் யூஸ், அவினாஷும் தான், பாக்கி எல்லாருமே டவல் யூஸ் பண்றது. அக்ஷிதா கூட டவல் இல்லாம தான் பண்றாங்க. மம்மி வந்துட்டு டவல் இல்லாம தூக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்வாடல் வந்துட்டு பாப்பாவை ரேப் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு. இது இன்னொரு கலர்ல கூட இருக்கு. இது வந்துட்டு அவரோட டேடி வந்துட்டு துபாயில எடுத்துட்டு வந்தது. இதுல போட்டு ரேப் பண்ணிட்டேன்னா அவன் நல்லா தூங்கிடுவான். ஸோ இது வெளியே போகும்போது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்வாடில். ஏன்னா அவன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு, நம்மளால தூக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சப்போஸ் ட்ராவலிங்காக இருக்குது, காரில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த ஸ்வாடில் இதோட வைட்டும் இருக்குது என்கிட்ட. அது வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு vlog பண்ண போகிறோம், ஒரு ட்ராவல் vlog மாதிரி. ஸோ அதில் அவனோட பேக்கிங்கில் அவனோட திங்ஸ் எல்லாம் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ அது இல்லாமல் ஷீட்ஸு, இந்த ஷீட் எல்லாம் நம்ம வந்துட்டு நான் சொன்னேன்ல, நம்ம வந்துட்டு ஸ்னக்கி இல்லை டைப்பர் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால இந்த ஷீட்ஸ் ரொம்ப முக்கியம். இது பல பல சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா மடியில் வச்சு ஃபீட் பண்ணும்போது வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பெட்டில் விரிச்சு கூட அவனோட பம் ஏரியா மட்டும் இங்கே இருக்கும், ரெஸ்ட்டு வந்துட்டு கிளாத்தில் இருக்கும். ஏன்னா அவன் அப்பப்போ சுசு அப்பி எல்லாம் போடுவான். ஸோ நம்மளோட இடம் எல்லாம் வெட்டாயிடும், ட்ரெஸ் எல்லாம் வெட்டாயிடும், பெட்டு கூட வெட்டாயிடும். பெட்டு வெட்டாயிடுச்சுன்னா ப்ராப்ளம், ஆனாலும் அப்பப்போ வெட்டாயிடும். ஸோ அது நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னா அவனுக்கு அவ்வளோ டைப்பர் ஓவராக யூஸ் பண்ண ரேஷஸ் எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நார்மல் டவல்ஸு இது அப்படியே ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா 2 டவல்ஸ் வந்துட்டு அவன் குளிப்பாட்டும்போது யூஸ் பண்ணுறது, அது வந்துட்டு வாஷுக்கு போயிடுமா, நெக்ஸ்ட் 2 வந்துடும். ஸோ அதே மாதிரி நிறைய டவல்ஸ் இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது ரொட்டேஷன்லேயே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஷீட்ஸும் அப்படி தான், நிறைய ஷீட்ஸ் இருக்குது. அந்த ஷீட்ஸும் வாஷ் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ டர்ட்டி ஆனது போயிடும் வாஷுக்கு, ஃப்ரெஷ் ஆனது இங்கே ரீஃபில் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த 5th கம்பார்ட்மெண்ட்ல என்னன்னா அவனோட வெளியே போறதுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே இங்க இருக்கு. இப்போ வந்து நம்மள எத்தனை ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும்தான் இங்க இருக்கு. என்னன்னா வாஷ் பண்ணிட்டு அது திருப்பி வந்திருக்கு. ஒரு 1 டைம் வாஷ்க்கு அப்புறம் அவனுக்கு நிறைய வெளியே போன கியூட் ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் வாங்கியிருக்கு. அது வந்து சவுட்கேஸ்குள்ள வச்சிருக்கோம். 1 எடுக்கும்போது மட்டும் அது வேர் பண்ணிட்டு அது வாஷ் பண்ணி வந்தது தான் இது. ஆக கூட ஒரு 4-5 டைம்ஸ் தான் வெளியே போயிருக்கோம். ஏன்னா மாலு, அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணிடுவேன். அங்கே அவ்வளோ ஃபேஷனாக போக மாட்டோம். ஸோ அது வந்து ரிப்பீட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் ஒரு வாட்டி சர்ச், ஒரு வாட்டி டெம்பிள் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். அவ்வளோ வெளியே போகலை. ஸோ ஜஸ்ட் அதனால ஒரு 5-6 ட்ரெஸ்ஸஸ் மட்டும், எவ்வளோ வாட்டி போயிருக்கோ அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே இருக்குது.
அவனோட கியூட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு vlogல நான் காட்டுறேன். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள கூட வந்து கியூட்டா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டு தான் வருவா ஸ்டைலாக. ஸோ அது நம்ம காட்டலாம். ஸோ ஃபைனல் 6th கம்பார்ட்மெண்ட். இது வந்துட்டு நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலி. இது வந்துட்டு ஒரு எக்ஸஸ் கம்பார்ட்மெண்ட்டு. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இது வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாங்கினது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு மேட்டு மாதிரி. ஸோ எங்கேயாச்சும் போகிறோம், ஹோட்டல் ஸ்டேகேஷன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போனோம்னா, எங்களுக்கு ஸ்டேகேஷனுக்கு எல்லாம் போகிறது பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா இது வச்சுட்டு அவனை படுக்க வச்சு நம்ம வந்துட்டு தலையெல்லாம் இப்படி ரொட்டேட் பண்ணி அப்போ தான் தலை ஒரு ரவுண்டாக வரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவனை விளையாடுறதுக்கு வைக்கலாம். ஃபுல் டைம் தூக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு படுக்க வைக்கலாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஷீட் யூஸ் பண்ணுறோம். இது எங்கே வாங்கினது? இது வந்துட்டு மால்ல என்னமோ அவினாஷ் போனப்போ அவன் வந்துட்டு பார்த்துட்டு க்யூட்டா இருக்குன்னு சொல்லி வாங்கினது. இதோட ஒரு பெட்டு கூட இருக்கா, குட்டி பெட்டு பிடிச்சிட்டே போறோம். நம்ம விளாக்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அது இதோட செட்டு தான். ஸோ இது அவ்வளோ வீட்டில் நம்ம அவ்வளோ ரெகுலரா யூஸ் பண்றதில்லை, எங்கேயாச்சும் போகும்போது தான் யூஸ் பண்றோம். ஸோ ரீசெண்ட்லி கூட அங்கே ஸ்டேகேஷனுக்கு என்னோட பர்த்டேக்கு போனப்போ கூட இதை எடுத்துட்டு போனோம். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த ஒயிட் கிளாத் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒயிட் கிளாத் இதுதான் வெட்டி வச்சிருக்கோம். காட்டன் கிளாத், பியூர் காட்டன் தான் இது. இது வெட்டி தான் ஃபர்ஸ்ட் ஜோஜோக்கு நாப்கின்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இது வெட்டி வச்சுட்டு அவனோட மவுத் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு, குளிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ப்ரஷ் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸஸா இருக்கிற கிளாத் வந்துட்டு இங்க வச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இது நமக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது வந்துட்டு நம்ம தொட்டிலா கூட யூஸ் பண்ணலாம். இங்க வந்து நாங்கள் கிரேடில் எல்லாம் வாங்கலை, நாங்கள் தொட்டில் தான் யூஸ் பண்றோம். என்ன தலைக்கிற ஷேப்புக்கெல்லாம் அதுதான் நல்லா இருக்கு சொல்றாங்க. இல்லை எனக்கே தெரியும் நல்லா இருக்குன்னு. ஸோ இங்க நம்ம அதுதான் யூஸ் பண்றோம். மேலே ஒரு தொட்டில் கட்டியிருக்கோம், கீழே ஒரு தொட்டில் கட்டியிருக்கோம். நானும் வரேன்டா எல்லாரும் இல்லை, ஓகே கட்டியிருக்கோம். ஸோ நைட்டு வந்துட்டு அவனை தொட்டில படுக்க வைக்க மாட்டோம், கூட தான் அந்த பெட்ல தான் படுக்க வைப்பேன். எனக்கு கொஞ்சம் பயம். இல்லைன்னா மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம் எல்லாம் அந்த தொட்டிலுக்குள்ளதான் இருப்பான். ஸோ இதுதான் அவனோட கம்ப்ளீட் சூட் கேஸ் எல்லாம் கபர்டு. இது இல்லாம அவனுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு. ஏன்னா அவனோட பெட்ஸ், நேமிங் செரமனி கூட நம்ம கிட்ட நிறைய பெட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பெட்ஸ் எல்லாமே இருக்கு. அது இல்லாம பிளே பண்றதுக்கு அந்த கீழே வச்சுட்டு அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கு. நிறைய குட்டியா விஷயம். அந்த டயப்பர்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து ரெகுலர் யூசேஜ் கொள்ள திங்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லா கொச்சையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த ரூமுக்கு, அக்ஷிதா ரூமுக்கு எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம், இங்க கொஞ்சம் ஃப்ரீயா வைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி திங்ஸ், அவனோட டாய்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் காட்டலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவளோட ரெகுலர் யூசேஜ்க்காக சூட்கேஸ். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எங்கே வாங்கணும்னு எல்லாம். ஏன்னா நிறைய மெசேஜஸ் வருது, மாம்ஸ் அனுப்புகிறாங்க மெசேஜஸ். அவங்க எல்லாம் எங்கேன்னு வாங்குறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன லோஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வீட்டில் ட்ரெஸ்ஸு நம்ம வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வாங்குறது 90 rupees 100 rupees தான் இருக்கும். அந்த மஸ்லின் கிளாத்தில் இருக்கு. ஸோ வீட்டில் அது கூட யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்குது. என்னோட சென்னையில் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால கொஞ்சம் ப்ரீதபிளாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இங்கே கூட ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஏசி இல்லாமல் நம்ம நாப்கின்ஸ் தான் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும், ஆனால் க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே எல்லாருமே டைப்பர்ஸ் எல்லாம் டைப்பர்ஸ் இல்லை நாப்கின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் மட்டும் இல்லை, நான் இல்லைன்னா அக்ஷிதா கூட பண்ணியிருப்பாங்க, மம்மி பண்ணுறாங்க, அவினாஷ் கூட அப்பப்போ பண்ணுறா. யாருமே இல்லைன்னா அவன் தான் பண்ணுறா. ஸோ அவனும் பண்ணுறான். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ நெக்ஸ்ட் vlogல நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய திங்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த vlog நம்ம வந்துட்டு இங்கே முடிச்சுக்கலாம். சீக்கிரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Appu Loves Appu. Bye.